Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானியின் கடைசி மகன் ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்கள் குஜராத்தின் ஜாம் நகரில் நடைபெறுகிறது. ஆனந்த் அம்பானியும் ராதிகா ரிச்சர்டும் சிறு வயது முதலே நண்பர்களாக இருந்து பின்னர் காதலித்து வந்த நிலையில் திருமணம் நடைபெற உள்ளது. ராதிகா மெர்ச்சன்டும் மாமியார் நீட்டா போலவே பரதநாட்டிய கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் அரங்கேற்றமும் மும்பையில் உள்ள ஜியோ மையத்தில் முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் முன்னிலையில்தான் நடந்தது. அப்போது சில ஆங்கில இணையதளங்கள் அரங்கேற்றம் என்ற தமிழ் வார்த்தையை பயன்படுத்தியே ராதிகா மெர்ச்சன்டின் பரதநாட்டிய அரங்கேற்றம் குறித்து செய்தி வெளியிட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு நீட்டா அம்பானியும் பரதநாட்டிய கலைஞர் என்பதால் ராதிகா மெர்ச்சன்டை ரொம்பவே பிடித்து போனதாம். பரத கலையில் ஆர்வம் இருந்தாலும் பொதுவாக பெரும் பணக்காரர்கள் குறிப்பாக பரதநாட்டிய கலையை கற்றுக்கொள்வதன் பின்னணியில் உடல் ரீதியாக கிடைக்கும் பலன்கள் முக்கிய காரணமாக உள்ளது என்கிறார்கள். பரதநாட்டியம் ஆடுபவர்கள் உடல் ரீதியாக ஸ்லிம்மாக வலுவானவர்களாக இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு உடல் எடையும் சரியாக பராமரிக்க முடியும். பரதநாட்டியம் ஆடும்போது உடலின் ஒவ்வொரு அங்கமும் செயல்படுவதால் இளமையாகவே தோற்றமளிப்பார்கள். உதாரணத்துக்கு நீட்டா அம்பானிக்கு 60 வயதாகிறது. ஆனால் அவரை பார்த்தால் அப்படி தெரிவதில்லை. தினமும் பரதநாட்டிய பயிற்சியில் ஈடுபடுவதால் தான் உடலை கட்டுக்கோப்பாக வைக்க முடிகிறதாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.